الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله المولى العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الجنة تحت أقدام الأمهات، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்தில் உண்டான முக்மீனான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பல்வேறு நிஅமத்துக்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். நாம் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு நிஅமத்துக்களிலே குழந்தை பாக்கியம் என்பது ஒரு சிறந்த நிஅமத். இதை ஏன் நான் நிஅமத் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், திருமணம் முடித்து பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேர் பெறாமல் இருக்கின்ற அந்த தம்பதியர்களை கேட்டு பாருங்கள், இது எவ்வளவு பெரிய நிஅமத் என்று சொல்வார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குழந்தைகளை ஜீனத்து ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய அலங்காரம் என்று வார்த்தை சொல்லுகிறார். ஹிபத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இந்த உலகத்திலே நபிமார்கள் சிறந்த பொருள்களை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். பெரும்பான்மையான நபிமார்கள் கேட்ட துவா திருக்குர்ஆனில் இருக்கிறது: ரப்பி ஹபிலி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. ரப்பே, எனக்கு ஒரு மனமிக்க ஒரு சந்ததியை எனக்கு ஏற்படுத்தி வைப்பாயாக. ஹபிலி, எனக்கு நீ தருவாயாக. துர்ரியத்தன் தய்யிபா, பரிசுத்தமான சந்ததிகளை, வாரிசை, என் பெயர் சொல்லுகின்ற அடுத்த தலைமுறையை, சந்ததியை தருவாயாக என்கின்ற துவா நபிமார்களால் செய்யப்பட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் ஒரு அருட்கொடை. எல்லா அருட்கொடைகளுமே அல்லாஹ்வால் கேள்வி கேட்கப்பட இருக்கின்ற மிக முக்கியமான அமானிதங்கள். அல்லாஹ் குழந்தையை கொடுத்திருக்கிறான்னா, அந்த குழந்தையை பெற்றெடுத்ததிலிருந்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி மார்க்கதரிசிகளாக அவர்களை உலகத்தில் வாழ வைத்து விட்டு போக வேண்டும். இது நம்மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: அர்-ரஜுலு ராயின் அஹ்ல பைத்திஹி. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கான பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈஹி. அவருடைய அந்த பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார். அல் மரஅத்து ராயியத்துன் அலா பைத்தி பக்லிஹா. தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த மனைவியும் ஒரு பொறுப்புதாரி. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி, அவருடைய வளர்ப்பு பற்றி அவர் கேட்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த நிஅமத்துக்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுகளும் எடுத்து வந்துட்டார். ஏன்னா அல்லாஹ் தஆலா கொடுக்கும்போது இந்த குழந்தைகளை எப்படி கொடுக்குறான்னா, எந்த விதமான பாவ கரைகள் இல்லாமல் ஒரு களிமண்ணை போல அல்லாஹ் கொடுக்கிறான். அதை சரியான முறையில் செம்மையாக அதை செவ்வைப்படுத்தி வளர்க்கிற பொறுப்பு நமக்குரியது. குல்லு மௌலூதின், ஒவ்வொரு குழந்தையும் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய அடிப்படை குணங்களோடு பிறக்கிறது. எல்லா குழந்தையும் இயல்புல நல்ல குழந்தையா தான் பிறக்கிறதா. அபவாஹு யுஹப்பிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி. பெற்றோர்கள் தான் வளர்ப்பின் கோளாறிலே அந்த குழந்தையை யகூதியா மாற்றி விடுகிறார்கள், நஸ்ரானிகளாக கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுகிறார்கள், மஜூசிகளாக ஆக்கி விடுகிறார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை இயல்பான பண்பில் தான் இருந்தது. நல்லவர்களாக வளர்க்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. அவர்களுக்கு எந்த சூழ்நிலையை உருவாக்கி அவர்களை வளர்க்கிறீர்களோ அந்த பண்பிலே அவர்கள் வளர்வார்கள். எனவே நீங்கள் சரியாக வளர்க்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. நேற்றைய தினத்துல
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளுக்கு ஒரு துஆ செய்ய சொன்னார். இந்த துஆ வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சிறு குழந்தையாக இருக்கிற போது எப்படி எங்களுக்கு மார்க்கம் ஊட்டி வளர்த்து ஆளாக்கினார்களோ அதுபோல நீ அவர்களை வளர்ப்பாயாக. சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த மார்க்க உணர்வை நம்ம ஊட்டி வளர்த்திருக்கணும். அவர்களை மிக சரியானவர்களாக நாம் வளர்த்து அல்லாஹ்வுடைய அருளை பெருக தக்கவர்களாக ஆக்கி இருந்தால் அந்த குழந்தை நமக்கு துவா செய்யும். நாம் அந்த துவா செய்கிற குழந்தையை உருவாக்காவிட்டால், இன்றைக்கு நாம் சில வார்த்தைகளில் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய மார்க்கமற்ற நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துவா செய்கிற குழந்தைகளாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா? நம்முடைய இளமையான அந்த பெண்கள் அவர்களிடத்தில் மார்க்க சிந்தனைகள் இன்றைக்கு இருக்கிறதா? சில நேரங்களில் ஜனாதா வந்து வச்ச பிறகு கர்ச்சீப்பை தூக்கி தலையில போட்டுட்டு ஒரு ஓரமா நிற்பார், கையை கட்டி நிற்பார். யார் தான் மகன் அது, ஜனாதா தொழு வைக்கலாமா என்று கேட்டால் அவர் ஏதோ ஒரு ஓரத்திலிருந்து தொழுகையின் அதனுடைய வழிமுறைகளும் கூட தெரியாத குழந்தைகள் இன்றைக்கு உண்டு என்று சொல்லுகிற போது, பெற்றோருக்கு துவா செய்கிற குழந்தைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்கின்ற இந்த ஆயத்தின் வலியுறுத்தலை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிரபலமான ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாயின் காலடியில் இருக்கிறது. இந்த ஹதீஸை வெளிரங்கமா பார்த்தா தாய்க்கு ஹிதமத் செய்யணும், அவருடைய பணிவிடை செய்யணும் என்ற அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? பணிவிடை செய்கிற அளவிற்கு தகுதியான குழந்தையை அவர் வளர்த்திருக்க வேண்டும். தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது பணிவிடை செய்வதன் மூலமாக. அந்த பணிவிடை செய்கிற அளவிற்கு தகுதியான குழந்தையை அந்த தாய் வளர்த்திருக்க வேண்டும் என்ற ரெண்டு கருத்தோடு தான் இந்த ஹதீஸை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில குழந்தைகளை செவ்வையாக வளர்ப்பது எப்படி, நேற்றைய தினத்தில் குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று பேசினோமோ அதுபோல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளில் முதலாவது கடமை, நபிமார்கள் எல்லாம் கூட செய்த கடமை, அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது. முதல்ல துவா செய்யணுமா? ரெண்டு பெரிய நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேரும் வரலாறு அல்லாஹ் பதிவு செய்கிற போதும் பல நபிமார்களின் வரலாறுகளிலும் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயம் இருக்குது இல்ல, இந்த நபிமார்கள் வாழ்க்கையில அவங்க தம் பிள்ளைகளுக்கு துவா செஞ்சாங்கன்ற விஷயத்தை மட்டும் அல்லாஹ் எடுத்து சொல்றான். வஸாபிஹா இப்ராஹிம் வனிஹி வ யாக்கூப் யா பனி இன்னல்லாஹ ஸஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் தன் சந்ததிகளிடத்தில் கடைசி நேரத்தில் வசியத்து செய்தார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறார். குழந்தைகளுக்கு துவா செய்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைக்க வேண்டும். இதை யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம எவ்வளவு துவா செஞ்சிருப்போம். ஆண் குழந்தைகளுக்காக, அவர்களுடைய படிப்புக்காக, பெண் குழந்தைகளின் வாழ்க்கைக்காக, நல்ல இடத்துல அவர்கள் வாழ்க்கை தரம் அமைய வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் துவாக்கள் இருக்கிறது. முன்னோர்களின் வரலாறுகளில மக்ரிப் தொழுதோடு 2 ரக்காயத்து தொழுவார்கள். தன் பெண் குழந்தைகளின் வாழ்வு சிறக்க வேண்டும், நல்ல இடத்துல அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை அமையப்பெற வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். காபாவின் திரையை பிடித்து தன் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு துவா செய்தார்கள் என்றெல்லாம் படிக்கிற போது நாம் துவா செய்ய வேண்டும். இது முதலாவது கடமை. இரண்டாவது, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்ய வேண்டும். நல்ல உபதேசம் கிடைக்கிற போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நசீஹத் செய்யணும். ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி அவர்களுக்காக வேண்டி பேச வேண்டும். இன்றைக்கு அதுல மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. வீட்டுல இருந்து வெளியில இருந்து வீட்டு தலைவர் உள்ள வந்தோம்னா ஹால்ல செல்போனோட உட்காந்துருவாங்க. பிள்ளைங்க ஒரு இடத்துல செல்போனோட புனித தலை நிபுறாமல் அமர்ந்துருக்கு. உண்மையா இல்லையா? இன்றைக்கு யதார்த்தமான சூழல். ஒரு செல்லு தான் வீட்டுல இருக்குன்னா ஒரு பிள்ளைக்கு 1/2 மணி நேரம், இன்னொரு பிள்ளைக்கு 1/2 மணி நேரம். சண்டை வந்து கடைசியா 3 பேருக்கு 3 செல்லு, வைஃபை வச்சிருக்கு, எல்லாரும் ஃப்ரீயா பார்க்கணும். அன்லிமிட்டட்ல செல் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு யதார்த்த சூழல். பேசுவதற்கு அங்கு நேரம் இல்லை. சென்னையில சுனாமி வந்த போது எல்லாம் மின்சாரம் எல்லாம் துண்டிக்கப்பட்ட பிறகு லேப்டாப் எல்லாம் போய் சார்ஜர் போச்சு, செல்போன்ல சார்ஜர் போச்சு, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு பக்கத்துல எல்லோரும் வந்து அமர்ந்து பேசினார்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போதுதான் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பக்கத்து வீட்டுல இவர்தான் இப்ப இருக்கிறார் என்று அன்னைக்கு தான் எங்களுக்கே தெரியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு குடும்பத்துல பேசுதல், உரையாடுதல் என்பது குறைந்து போயிருக்கிறது. குழந்தைகளோடு பேசி அவர்களுடைய சுக துக்கங்களை பேச வேண்டும். ஸ்கூல்ல இருந்து புள்ள வருதுன்னா
முதல்ல இன்னைக்கு எப்படி போச்சு, ஸ்கூல்ல பாடம் எப்படி நடந்துச்சு, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா, ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, பேசணுமா பிள்ளைகிட்ட. குழந்தைகளுடைய அன்றாட செய்திகளை அலச வேண்டுமா? இந்த இடத்துல சொல்வது பொருத்தமா இல்லை என்று கூட எனக்கு தெரியவில்லை. தமிழகத்தில் நடந்த ஒரு செய்தி, ஒரு பெண் மாற்று மதத்தாரோடு போய்விடுகிறார், தடம் மாறி விடுகிறார். அந்த பெண்மணி ஒரு கட்டத்திலே அங்கும் ஒரு ஆள் நிலைக்க முடியாமல் மீண்டும் வந்தபோது, ஏமா இப்படி படிச்சிருக்க, ஓதி இருக்கிற, ஏன் இப்படி செய்து விட்டா என்று கேட்கிற போது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வீட்டில் யாரும் என்னை பாராட்டல, என்னை சீராட்டல, நான் எது செய்தாலும் என்னை அவர்கள் ஊக்கப்படுத்தி பேசவில்லை, என்னோடு பேசாதனால் என்னை யாரெல்லாம் பாராட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் எனக்கு நல்லவர்களாக தெரிந்தார்கள். ஒரு கொடி இருக்குல்ல, கொடி படரும் போது ஒரு குச்சி வச்சா டக்குன்னு அதில் பாஞ்சிடும், அதில் அப்படியே சுழன்று வளர ஆரம்பித்துடும். இயல்பான பண்பு அது. அதுபோல நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் ஒரு நண்பனாக அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் மேற்கொள்ளுகிற போது, சுகதுக்கங்களோடு நாம் அவர்களோடு இணைகிற போதுதான் அந்த குழந்தைகளுக்கு நம்மோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் ஏற்படும். எதையும் செய்யாமல் விட்டுவிட்டு கடைசி நேரங்களிலே நம்முடைய சூழல்களை நினைத்து நாம் வருத்தப்படுகிறோம். எனவே இஸ்லாம் படிக்கிற மிக முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். எல்லா நபிமார்களையும் வரலாறு இருக்கு. லுக்மானுல் ஹக்கீம் நபியா இல்லையா என்ற சர்ச்சை உண்டு. ஆனால் ஒரு பக்க அளவிற்கு லுக்மானுல் ஹக்கீம் தன் மகனுக்கு என்ன பேசினார் குர்ஆன்ல இருக்கு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், யா பனி அகிமிஸ் ஸலா, என் மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு, வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், நல்லதை ஏவு தீயதை தடுத்துரு, வஸ்பிர் அலா மா அஸாபக, இந்த பணியில உனக்கு பிரச்சனை வந்தா அதுல பொறுமையாக இரு, இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், இது வைராக்கியமான விஷயங்கள் அப்பா தொடங்குகிறார்கள். இப்படி தொடங்கி ஒவ்வொன்றாக ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் லுக்மானுல் ஹக்கீம் என்ற நபி பேசினார்கள் என்று குர்ஆனில் நமக்கு ஏன் சொல்ல வருகிறார் என்றால், நீங்களும் உங்கள் குழந்தைகளோடு நல்ல விஷயத்தை பேசணும். சின்ன விஷயம் அதை போய் சொல்றதா, இது பெரிய விஷயம் இல்லையே என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் பேர குழந்தையோட வருகிறார்கள். கையை பிடிச்சிட்டே வந்த குழந்தை டப்புன்னு கையை உருவிட்டு அங்க இருந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி வாயில வச்சிட்டாங்க. சதக்கா பேரிச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத்தோ சதக்காவோ வாங்கக்கூடாது. ஹிபத்து மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க முடியும். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாருக்கும் அந்த சட்டம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில கை விட்டு அந்த பரிச்சை எடுத்துட்டு, அம்மா தாலம் அண்ணா நான் குடு சதக்கா, உனக்கு தெரியாதப்பா, முன்னாடி சொல்லியிருக்கிறேனே சதக்கா பொருள்லாம் நபியுடைய குடும்பம் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல, ஏன் சாப்பிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு சின்ன விஷயமா, 7 வயசு பிள்ளைக்கு என்ன ஹலால் என்ன ஹராம் இது தெரிஞ்சு என்ன செய்ய போகுது, எதையும் சாப்பிட்டு போகட்டும். இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையில இருந்து நல்லது கேட்டதை தொடர்ந்து உபதேசித்தார்கள் என்று சொல்லுகின்ற இந்த செய்தி இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பண்புகள் வளர வேண்டும் என்பதற்கான முன்மாதிரிகள். எல்லா சஹாபிகளுடைய வரலாறையும் படிக்கலாம். அவங்க வரலாறுல ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கும். தன் மகனை கூப்பிட்டு 3 செய்தி சொன்னார்கள், தன் மகனை கூப்பிட்டு 5 செய்தி சொன்னார்கள். பல முன்னணி சஹாபிகளுடைய வரலாறுகளில் இதை படிக்க முடிகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு சபையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு சில ஆலோசனைகள் கேட்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தன் மகனை கூப்பிட்டு உபதேசம் செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு பெரிய இடத்துல ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஒரு மந்திரி உட்கார வைத்திருப்பதை போல அவரை பக்கத்துல உட்கார வைத்திருக்கிறார்கள். எனவே நீ உன் பேச்சுவார்த்தைகளை பொய் எதுவும் சொல்லிடாத, மோசடிகள் எதுவும் செஞ்சிடாத. அவர் ரகசியத்தை நீ நெருக்கமா இருக்கிறதுனால பல ரகசியங்கள் தெரியக்கூட வாய்ப்பு இருக்கிறது. எதையும் பிறரிடம் பேசிடாத. மகனுக்கு சொல்ல வருகிற வார்த்தை, இது 10,000 திர்ஹம் எனக்கு சதக்கா எனக்கு கொடுத்ததை விட என் தந்தை இந்த வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் வழிகாட்டியது தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு இருப்பதற்கு வழிவகுத்தது. ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவங்களோட நான் வெளியே போயிருப்பேன் என்ற சூழல் இருக்கிறது அல்லவா? எனவே நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் குழந்தைகளுக்கு உபதேசம் செய்வது. இரண்டாவது, அந்த குழந்தைகளை இந்த சோசியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்கிறார்கள் அல்லவா, சமூக வயப்படுத்த வேண்டும். நாம் வீட்டுக்குள்ள வைத்திருப்பது, எதையும் சொல்லாமல் எந்த உரிமையும் கொடுக்காமல் வைத்திருப்பது, கடைசி காலம் வரை நம்மிடத்திலே நிர்வாகம் வைத்திருப்பது. திடீர்னு ஒரு போயிடுவார், அந்த பையன் ஒன்றும் தெரியாது, இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருவான். இயல்பா இருக்கிறதா இல்லையா? சூரத்து நிசாவுல யதீம்களை பற்றி சொல்லுகிறது ஒரு வசனம். யதீம்னா அத்தா மௌத்தா போயிட்டார், ஒரு 50 கோடி சொத்து வச்சிருப்பாரு, 10 கோடி சொத்து வைத்திருந்திருப்பார், யுத்தத்துல மௌத்து.
அதை எடுத்து யாராவது பராமரிக்கணும். அந்த காசை எப்போது ஒப்படைக்க வேண்டும்? பருவ வயதை அடைந்து விட்டால் கொடுக்கலாமா? குர்ஆன் சொல்கிறது இல்லை. அந்த காசை பராமரிக்கிற அளவுக்கு, அதை பாதுகாக்கிற அளவுக்கு அவருக்கு மெச்சூர்டு வந்த பிறகு அந்த காசை ஒப்படைங்க. முன்னாடி கொடுத்து அதை வீணாக்கிடுவார். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், ஒரு தலைமுறையில பெரிய செல்வந்தர்களாக இருந்த குடும்பம் அடுத்த தலைமுறையில அந்த சந்ததிகள் அதை காப்பாற்ற முடியாமல் நிலையில் இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, முதல் தலைமுறையில கஷ்டப்பட்டு அந்த செல்வத்தை சேர்த்து அதை பக்குவப்படுத்தினார்கள். அடுத்த தலைமுறையில ஒருவருக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அது பற்றி விழிப்புணர்வு கிடையாது. அந்த சமூக உணர்வு என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஊட்டப்பட்டது. புரிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை வளர்த்தார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் வந்து உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி கேட்டார்கள். ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை போல, ஒரு முஸ்லிமுடைய எல்லா சூழல்களும் பயன் தரத்தக்கது. அந்த மரமும் அப்படித்தான், அது இலை கூட உதிராது. அது என்ன மரம்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஒரு வினாடி விடை போல எல்லா சஹாபிகளும் தெரியலன்னு முடிச்ச போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த வார்த்தைக்கு அவர்களே பதில் சொன்னார்கள். அக்பிரினி பி ஷஜரத்தின் மிஸ்லுஹா மிஸ்ல முஸ்லிமி, ஒரு மரத்தை பத்தி சொல்லுங்க, அந்த மரம் ஒரு முஸ்லிமை போல. பலமா அஜாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அன்னஹா நஹ்லா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கடைசி பேரித்த மரத்தை பத்தி தான் சொல்றேன் என்று சொன்னபோது அக்பர இப்னு உமர் அபாஹு, சபை முடிஞ்சு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு மகன் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் அந்த கேள்வி கேட்டபோது எனக்கு அது பதில் தெரியும், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இது பேரிச்ச மரம் மாதிரி தான் இருக்குது என்று நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு நடந்து போய்கிட்டவர் டக்குன்னு நிட்டாங்க. வகால உமர் என் தக்கூன குல்தஹா, நீ அங்கனே சொல்லியிருக்க வேண்டாமா? அந்த சபையிலே அது பேரித்த பழம் என்று எல்லோருக்கும் முன்னால் நீ சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படி நீ சொல்லி இருந்தால் அஹப்ப இலைய மின் கதாவா கதா, உன்னால இவ்வளவு பொருள் கிடைக்கிறதை விட, அவ்வளவு உதவி கிடைப்பதை விட நீ சொன்ன அந்த வார்த்தை அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஏன் நீ சொல்லல? நீங்க யோசித்து பாருங்க. இந்த ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்கு எல்லோரோடும் தொழுகைக்கு வந்தார்கள், ஜமாத்துல கலந்து கொண்டு சபையில உட்கார வச்சாங்க. நீங்க சின்ன பிள்ளைகளை பள்ளிவாசல் கூட்டிட்டு வரதே பெரிய பிரச்சனை. அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைப்படுத்தினார்கள் என்பது மட்டுமல்ல, சஃப்ல ஒரு சஃப் குழந்தைகளுக்கு இருக்கு. முதல் சஃப்ல ஆம்பளைங்க, இரண்டாவது சஃப்ல ஆணும் பெண்ணும் அல்லாத ஒரு குரூப், மூணாவது சஃப்ல பெண்கள், நாலாவது சஃப்ல குழந்தைகள் நிறுத்தப்படணும். இதுல ஏதாவது ஒரு குரூப் இல்லாட்டி மூணாவது குரூப்ல அந்த குழந்தையை நிக்கணும். ஹதீஸ்ல எல்லா சஹாபிகளும் பிள்ளைகளோட தான் வருவாங்க. ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், அவர்களுக்கு அன்றைய கால சூழல் வழங்க வேண்டும், சமூகத்தோடு அவர்கள் ஒன்ற வேண்டும். யோசித்து பாருங்கள், சபையில உட்கார வச்சது மட்டுமல்ல, கேள்வி கேட்டு பெரியவங்க எல்லாம் அமைதியா இருக்கும்போது இப்னு உமர் ஏன் சொல்லல தெரியுமா? அத்தாவே கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு பதில் சொல்லல. இதுக்கு நான் பதில் சொன்னா அத்தாவுக்கு எதுவும் பிரச்சனை ஆகுமோன்னு யோசிக்கிறார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லப்பா, எனக்கு தெரியாம போச்சுன்னு தெரியறதில்ல பிரச்சனை, நீ சொல்லி இருக்க வேண்டும். இந்த பண்புக்கு பேர் தான் சோசியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்வது. எல்லோருக்கும் முன்னாலே குழந்தைகளை சபைப்படுத்தி நீங்களும் உறுதியானவர்கள் என்று நிரூபிப்பது. உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள் அல்லவா, ஒரு காட்டுல வந்து அழுதார்கள். ஏன் அழுகிறீங்க என்று கேட்டபோது, இங்கதான் நான் ஒட்டகம் வைப்பேன், ஒட்டகங்கள் நாலஞ்சு தப்பி போயிடும், என் தந்தை வந்து திடீர்னு பார்ப்பாரு, ஒட்டகம் ஒரே இடத்துல வைக்க தெரியாதா, ரெண்டு ஒட்டகத்தை காணவேன்னு சொல்லி என்னை இந்த இடத்துல அடி என்று அடிப்பார்கள். ஒட்டகம் மேய்க்க கூட தகுதி இல்லையே என்று என்னை திட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்த ரசூலுல்லாஹ் என் திறமைகள் என்ன என்று எனக்கு காட்டினார்கள். என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்று எனக்கு புரிய வைத்தார்கள். பல நூறு கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர்கள் பறந்து விரிந்த அரபகத்தின் ஜனாதிபதியாக நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து என்னை பற்றி அவர்கள் விளக்கியதார் என்று சொல்வார்கள். எனவே அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பற்றிய விழிப்புணர்வை நாம் உண்டாக்க வேண்டும். அவர்கள் திறமை என்ன என்பதை நாம் பாராட்ட வேண்டும். ஹதீசுகள்ல பல்வேறு உரிமைகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து ரசூலுல்லாஹ் வரவேற்றிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வந்து உட்கார்ந்துவாங்க. வளையமா உட்கார்றது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். வலதுபுறம் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில எது வந்தாலும் முதலில் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்கன்னா வலதுபுறம் கொடுக்கிறது சுன்னத்து. அன்னைக்கு சபைக்கு ஒரு பால் பாத்திரம் வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டாங்க. வலதுபுறம் கொடுக்கணும்னு திரும்பினா ஒரு 12 வயசு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இவருக்கு கொடுக்கிறதா, அல்லது இடது பக்கம் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் உமர் ரலியல்லாஹு உட்பட பெரிய பெரிய சஹாபி இடது புறம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யணும்? நம்ம சொல்றதா இருந்தா என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை சின்ன பையன் தானே என்று சொல்லி இங்க கொடுத்துருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசு பையனுக்கும் ஒரு மரியாதை உண்டு. நீயும் முக்கியமான ஆள் தான், சபையில நீயும் கருத்து சொல்லலாம், உனக்கும் அந்த உரிமை உண்டு. என்னப்பா, இடது புறம் கொடுக்கலாம், பெரிய ஆளுங்க இருக்காங்க, வலது புறம் கொடுக்கறது என்னுடைய வழிமுறை, நீ என்ன சொல்ற, அனுமதி கொடுத்தா நான் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு. அந்த குழந்தை ரொம்ப அறிவான பிள்ளை இல்லையா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி இது, அதன் லி அன் உதிய லி ஹாஉலாஇ, இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்கறியா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, லா ஊசிரு பி நஸீபி மின்க அஹதா, உங்களிடமிருந்து கிடைத்திருக்கிற இந்த பாக்கியத்தை வேற யாருக்கும் நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க வாய் வச்சு குடிச்சீங்கல்ல, அடுத்து உடனே நான் வாய் வச்சு குடிக்க வேண்டும். அந்த உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. பேசுவது 12 வயசு பையன், இங்கே கேட்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபை மஸ்ஜிது நபவியில நடக்கிறது என்றால் அந்த வாலிபர்களும் குழந்தைகளும் எந்த அளவிற்கு அவர்கள் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சமுதாயத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை நீங்கள், அடுத்த ஜெனரேஷன் நீங்க, இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய ஆளுங்க நீங்க இதெல்லாம் பாருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இதுவெல்லாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கான மிக சிறந்த உதாரணங்களாக இருக்கிறது. ஹதீசுகள் அப்படியே நாம் வரிசைப்படுத்திக் கொண்டே போக முடியும். சின்ன குழந்தைன்னு ரசூலுல்லாஹ் விட்டுவிட மாட்டார்கள். குழந்தைகளோடு போய் நின்று அவர்களுடைய சுக துக்கங்களை பேசினார்கள். ஒரு குழந்தைக்கு சின்ன குறி வச்சிருச்சு, அது இறந்து போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா உமைர் மா ஃபாலன் வாய், ஒரு சின்ன சிட்டுக்குருவி வச்சிருந்தீங்க, அது என்னாச்சு? அந்த குழந்தைக்கு அது, அந்த குழந்தையின் அறிவு, அதற்கான துக்கம் குருவியோடு அதற்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இறங்கி அந்த குழந்தைகிட்ட துக்கம் விசாரிக்கிறாங்க, அது என்னாச்சு என்று கேட்கிறார்கள். இந்த ஹதீஸை மட்டும் போட்டு பாருங்க, கூகுள் எல்லாம் எல்லோரும் பயன்படுத்துகிறீர்கள். யா உமைர் மாதா மாஃபானன் வாய், 20 வகையான சட்டங்களை ஃபுகஹாக்கள் எடுக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கும் ஒரு பெரியவருக்குமான தொடர்பு, 20 வகையான தொடர்பு இதுல இருக்கிறது. இந்த 20 வகையான விஷயங்களை அந்த குழந்தைகளோடு நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதி தருகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளின் நிலைமை என்ன என்பதை யோசிக்க வேண்டும். அவர்களுக்கு எதுவும் தெரியாது, வீட்டுக்குள்ளே இருப்பார்கள், 22 வயசா இருக்கும், தான் நிர்வாகியா இருப்பார், எல்லாம் கேட்டுதான் செய்யணும். பையனுக்கு குழந்தைகள் பிறந்துருவாங்க, இவர் அத்தாட்ட தான் காசு வாங்குவார். சில குடும்பங்களில் அது போன்ற நிலை உண்டு. நிர்வாகம் இருக்கலாம், அந்த நிர்வாகம் அடுத்த தலைமுறைகளை செழிப்போடும் வீரத்தோடும் வேகத்தோடும் நடைமுறைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய குழந்தை வளர்ப்பினுடைய மிக முக்கியமான சோசியல் சைக்காலஜியாக இருக்கிறது. குழந்தைகளை தனித்திறமையோடு அவர்களை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வகையான திறமை உள்ளது. அன்னாசு மாதினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தை என்பது ஒரு சுரங்கத்தில் கிடைக்கிற கனிம பொருள் போல. ஒவ்வொரு கல்லு கிடைக்குது இல்லையா, ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ரேட் இல்லையா, ஒவ்வொரு கல்லுடைய தரம் வேற அல்லவா, அந்தந்த கல்லும் அதற்கான தகுதியோடு இருக்கிறது. அது போலத்தான் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாணிக்க கல்லு மாதிரி அந்தந்த திறமையோடு அது இருக்கிறது. என்ன தனித்திறமை என்பதை கல்லிலே நாம் விளக்க வைத்து லைட் அடித்து பார்த்து இந்த கல்லின் பண்பு இது இத்தனை கேரட் என்று பார்க்கிறோமே, அது போல குழந்தைகளை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த திறமை இருக்கு, இதுல கொண்டு வரலாம். என் பிள்ளைக்கு உடனே புரிந்து கொள்கிற பண்பு இருக்கு, இதில் இவனை பெரியவனாக்கலாம். இவனுக்கு எல்லோரோடும் பழகுகிற இயல்பான பண்பு இருக்கிறது, இவரை எந்த துறையில் அழுத்த வேண்டும். இதுவெல்லாம் ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டிய சிந்தனை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள். அன்னாசு மஆதின், மனிதர்கள் கனிமத்தை சுரங்கத்தை போல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை மதிப்பு இருக்கிறது என்று படித்தார்கள். எனவே உயர்ந்த பக்குவங்களோடு அடுத்த தலைமுறைகளை நாம் வார்த்தெடுக்க வேண்டும். மார்க்கத்தை, இஹ்லாஸை, ஈமானை சொல்லி அவர்களை வழிநடத்துகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.